ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது டிஜிட்டல் ஸ்லேட் குச்சி சேனல். நம்ம இப்போ இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி நம்ம காஸ்ட் டைவர்ஜென்ஸ் தியரத்தில் ஏற்கனவே ஒரு சம் பார்த்துருந்தோம். இப்போ அடுத்து இன்னொரு சம் பார்க்க போகிறோம். அந்த சம் புரியாதவங்க இதை ரெஃபர் பண்ணுங்க. இது ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு ஃபார்முலாவோட நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. வெரிஃபை காஸ்ட் டைவர்ஜென்ஸ் தியரம் ஃபார் என்ன கொடுத்துருக்காங்க, f vector is equal to x squared minus y z I vector plus y squared minus zx j vector plus z squared minus xy k vector taken over the rectangular parallel pipe கொடுத்திருக்காங்க. ஓகேவா? x equal to 0, x equal to a, y equal to 0, y equal to b, z equal to 0, z equal to c. இங்க என்ன கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு ரெக்டாங்குலர் கொடுத்துட்டாங்க டயக்ராம். ஓகேவா? போன சம்ல வந்து கியூப் வச்சு பார்த்திருந்தோம். எல்லாமே சேம் தான், சேம் ஃபார்முலா தான், சேம் ஃபார்மேட் தான். ஓகேவா? இப்ப பாருங்க, சொல்யூஷன் காஸ்ட் டைவர்ஜென்ஸ் தியரத்தோட ஃபார்முலா இதுதான். இன்டெகிரல் s f vector dot n cap ds equal to integral v volume del dot f vector dv தான். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா இந்த டேர்ம் இந்த சைடு உள்ளதை கண்டுபிடிக்க போறோம், RHS. இதுல f vectorங்கிறது உங்களுக்கு கொடுத்துட்டாங்க இங்க சம்ல. ஓகேவா? சோ given f vector is equal to x squared minus yz I vector plus y squared minus zx j vector plus z squared minus xy k vector கொடுத்துட்டாங்க. அடுத்து f இந்த டெல்ங்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு டெல்னா என்னன்னு தெரியும். தெரியாதவங்க இதுல பாத்துக்கோங்க. I vector dou by dou x plus j vector dou by dou y plus k vector dou by dou zங்கிறதா டெல். ஓகேவா? அதோட வேல்யூ வந்து இதுதான். இப்ப இதையும் நம்ம என்ன பண்ண போறோம், டாட். ஓகேவா? டாட் பண்ணும்போது என்ன ஆகும், டெல் டாட் f vector is equal to இதை அப்படியே எழுதியிருக்கேன். டாட் போட்டு இந்த சம் அப்படியே எழுதிட்டு இதுல I டாட் I vector டாட் I vector அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். அப்ப என்ன எழுதிடலாம், I டாட் Iங்கிறது 1 ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்கு, டோ பை டோ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஜெட் சேர்த்து எழுதிருங்க. அதுக்கடுத்து பிளஸ் I டாட்டையும் J டாட் I டாட் j equal to 0, I vector dot j vector இது ரெண்டையும் கிராஸா பண்ணும்போது ஆன்சர் என்ன கிடைக்கும், 0. சோ இந்த டேர்ம் ஃபுல்லா 0 ஆகும். I dot k vectorனாலும் ஆன்சர் 0. சோ இந்த டேர்ம் 0 ஆயிரும். அப்ப இந்த ஒரு டேர்ம் தான் கிடைக்கும், டோ பை டோ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஜெட் பிளஸ் தென் j டாட் I vectorனா 0 தான். j டாட் j னா 1. ஓகேவா? j டாட் ஜேனா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1. சோ அப்ப இந்த இதுக்கு மட்டும் தான் கிடைக்கும், y ஸ்கொயர் மைனஸ் zx டோ பை டோ y y ஸ்கொயர் மைனஸ் zx. அடுத்து வந்து மித்த ரெண்டுமே 0 ஆயிரும். அப்புறம் k வெக்டர்னா k வெக்டருக்கு மட்டும் தான் 1, பேலன்ஸ் உள்ளதெல்லாம் 0. சோ என்ன கிடைக்கும், டோ பை டோ z ஸ்கொயர் மைனஸ் xy. ஓகேவா? அவ்வளவுதான். இப்ப இது என்ன ஃபார்மட்ல இருக்கு, நம்ம இதை வந்து என்ன பண்ணுவோம், d by dx equal to x of இதோட இது என்னது, d by dx ஃபார்மட்ல இருக்கா. சோ எப்படி இருக்கும், x of n equal to n x n minus 1 அப்படின்னு வரும். ஓகேவா? அப்ப இது x என்னன்னா இந்த இது வந்து 2 இருக்கு. சோ இந்த x இருக்கிற இடத்துல இங்க 2 வருமா, x2 equal to nங்கும் போது 2x 2 minus 1 வருமா. அப்ப 2x வருமா. அப்ப என்ன வரும், x வச்சு இத டிஃபரன்சியேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், x ஸ்கொயர்ங்கிறது என்னமா கிடைக்கும், உங்களுக்கு 2x கிடைக்கும். ஓகேவா? சோ 2x எழுதிக்கோங்க. இந்த பேலன்ஸ் உள்ள கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து 0 ஆயிரும். சோ இந்த டேர்ம் 0. அதுக்கடுத்து y வச்சு டிஃபரன்சியேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், இங்க y ஸ்கொயர் போடும்போது இங்க ஆன்சர் என்ன கிடைக்கும், 2y கிடைக்கும். சோ 2y போட்டுருங்க. அடுத்து இந்த பேலன்ஸ் உள்ளது 0 ஆயிரும். அதுக்கடுத்து z வச்சு டிஃபரன்சியேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2z கிடைக்கும். இந்த பேலன்ஸ் உள்ளது என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஓகேவா? அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும், 2x பிளஸ் 2y பிளஸ் 2z கிடைக்கும். அப்ப 2 காமனா எடுத்துட்டீங்கன்னா x பிளஸ் y பிளஸ் z. ஓகேவா? இப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், டெல் டாட் f வெக்டர் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப ஃபுல்லா இந்த RHS ஓட வேல்யூ ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? RHS இன்டெகிரல் v இன்டெகிரல் டெல் டாட் f வெக்டர் dv இன்டெகிரல் ஆஃப் உங்களுக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க, 0 to a 0 to b 0 to c கொடுத்திருக்காங்க.
இப்ப 0 to A, 0 to B, 0 to C. இங்க del dot f வெக்டர் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2x plus y plus z ன்னு கொடுத்திருக்கோம். இங்க ஃபர்ஸ்ட் உள்ள சம்ல எப்படி எழுதிக்கிட்டோம் 0 to 1 0 to 1 0 to 1 எழுதினாலும் நம்ம இங்க dx dy dz ன்னு எழுதியிருந்தோம். இங்க நம்ம இங்க இன்டகிரல் 0 to c இங்க போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் உள்ளது. அப்ப இங்க z தான் இருக்கும். ஓகேவா? இங்க செகண்ட் இல்ல b ன்னு போட்டிருக்கனால இங்க y ஆ இருக்கும். இங்க ஃபர்ஸ்ட் உள்ளது a ன்னு போட்டிருக்கனால இந்த சைடு dz ஆ இருக்கும். இந்த ரெண்டும் தான் ஈக்குவலா இருக்கணும். இது அப்படி இல்லன்னா இங்க c போட்டிருந்தீங்கன்னா dx dy இங்க c போட்டு இங்க b போட்டு இங்க a போட்டிருந்தீங்கன்னா நீங்க dx dy dz ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்ப இங்க dz எப்படி எழுதணும் dz dy dx ன்னு தான் எழுதணும். ஏன்னா aங்கிறது தான் கடைசி இருக்கு. சோ xங்கிறது தான் கடைசி இருக்கணும். ஓகேவா? இது b காம்பினேஷன், இது c க்கு z. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? இத மாத்தி எழுதிட்டீங்கன்னா ஆன்சர் வராது. ஓகேவா? integral of 0 to A, integral of 0 to B, integral of 0 to C, 2x plus y plus z, dz, dy, dx. ஓகேவா? இப்ப dz வச்சு பண்ண போறோம். இங்க என்ன இன்டகிரேஷன் எடுப்போம் 0 to c எடுக்க போறோம். இந்த ரெண்டு அப்படியே எழுதிக்கோங்க. இந்த 2 மட்டும் வெளியில எடுத்துட்டு integral of 0 to A, integral of 0 to B, இந்த integral of c யும் dz எடுக்க போறோம். சோ அப்ப என்ன ஆகும் இங்க x இருக்கு. அப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x z ன்னு சேர்ந்துக்கிடுவோம். ஓகேவா? x z பிளஸ் இதுல இதோட z சேர்ந்துக்கிடுவோம் y z பிளஸ் இதோட என்ன சேர்ந்துக்கிடும் z ஸ்கொயர்ட் டிவைடட் பை 2 ன்னு வரும். ஓகேவா? a n plus 1 டிவைடட் பை n plus 1. இது என்ன வரும் a n plus 1 டிவைடட் பை n plus 1 வரும். ஓகேவா? அப்ப என்ன வரும் a is equal to என்னோட வேல்யூ என்னது 1 டிவைடட் பை 1 பிளஸ் 1 னா a ஸ்கொயர் டிவைடட் பை 2 ன்னு வரும். அப்ப இங்க இருக்கிறது z ங்கிறதுங்கும்போது என்ன வரும் z ஸ்கொயர் டிவைடட் பை 2 ன்னு வரும். அப்ப என்ன எழுதிரலாம் z ஸ்கொயர் டிவைடட் பை 2 ன்னு எழுதிட்டு 0 to c இது dy by dx. ஓகேவா? இப்போ 2 அப்படியே போட்டுக்கோங்க. இந்த இன்டகிரேஷன் ஆஃப் 0 to a அப்படியே இருக்கும். இன்டகிரேஷன் ஆஃப் 0 to b அப்படியே இருக்கும். இப்போ எந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ண போறோம் z தான் நம்ம இது பண்ணிருக்கோம். அப்ப z க்கு பதிலா நம்ம c போட போறோம். இங்க z இருக்கா? சோ அந்த இடத்துல z க்கு பதிலா c போட்டு இந்த x அப்படியே வந்துரும் பிளஸ் இங்க z க்கு பதிலா c போட்டு இந்த y அப்படியே வந்துரும் பிளஸ் அதுக்கு அடுத்து இங்க z க்கு பதிலா c போட்டுருங்க c ஸ்கொயர் டிவைடட் பை 2 அப்புறம் இந்த dy by dx அப்படியே எழுதிக்கோங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம் பாருங்க. இந்த 2 அப்படியே வச்சுக்கிறோம். இந்த டேர்மையும் எடுக்க போறோம். இன்டகிரேட் பண்ண போறோம். ஓகேவா? 2 integral of 0 to a போட்டாச்சு. இப்ப இந்த dy வச்சு நம்ம பண்ண போறோம். அப்ப dy வச்சு இங்க ஆட் பண்ணும்போது cxy வந்துரும் பிளஸ் இது c அப்படியே இருக்கும். இங்க y வச்சு பண்ணும்போது y ஸ்கொயர் டிவைடட் பை 2 ன்னு வரும் பிளஸ் இங்க எப்படி இருக்கும் c ஸ்கொயர் டிவைடட் பை 2 அப்படியே இருக்கும். இங்க y வச்சு பண்ணும்போது உள்ள ஒரு y மட்டும் ஆட் ஆயிடும். சோ y அப்புறம் இந்த இன்டகிரேஷன் உள்ள 0 to b லிமிட் 0 to b dx. ஓகேவா? இன்டகிரேட் பண்றதுக்கும் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இன்டகிரேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஆட் ஆயிடும். டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது அங்க முன்னாடி உள்ள வேல்யூ இங்க பார்த்தோம்ல n+1 அந்த மாதிரி மெத்தட்ல வரும். ஓகேவா? குழப்பிடாதீங்க ரெண்டையும். இப்போ என்ன பண்ண போறோம் y இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம b போட போறோம். ஓகேவா? இந்த y இருக்கிற இடத்துல எல்லாம் b அப்ளை பண்ண போறோம். 2 integral of 0 to a இந்த c அப்படியே எழுதிக்கோங்க. அப்புறம் இந்த x அப்படியே எழுதிக்கோங்க. y க்கு பதிலா b போட்டாச்சு. நான் bc ன்னு எழுதிக்கிட்டேன். ஓகேவா? y க்கு பதிலா b போட்டோம்னா bcx. அதுக்கு அடுத்து இந்த y க்கு பதிலா b போட்டோம்னா b ஸ்கொயர் டிவைடட் பை 2c பிளஸ் இந்த y க்கு பதிலா b போட்டோம்னா bc ஸ்கொயர் டிவைடட் பை 2. ஓகேவா? அந்த dx அப்படியே எழுதியாச்சு. அவ்வளவுதான். அடுத்து இந்த கடைசி உள்ளதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். இந்த இதையும் பண்ண போறோம். அப்ப 2 அப்படியே வச்சுக்கோங்க. அப்ப dx ஆட் ஆகும். bc கூட ஒரு x இருக்கு ஆல்ரெடி. அப்ப என்ன வரும் x ஸ்கொயர் டிவைடட் பை 2 ன்னு வரும் பிளஸ் b ஸ்கொயர் போட்டு c வந்துருச்சு. x எக்ஸ்ட்ரா இதுல ஆட் ஆயிடும் பிளஸ் இந்த bc ஸ்கொயர் அப்படியே வரும் டிவைடட் பை 2 வந்துரும். இந்த இதுல x ஒரு எக்ஸ்ட்ரா x ஆட் ஆயிக்கும். ஓகேவா? x ஆட் ஆயிடும். அப்புறம் என்னது லிமிட் 0 to a லிமிட் 0 to a போட்டுக்கோங்க. இப்ப x இருக்கிற இடத்துல எல்லாம் a அப்ளை பண்ண போறோம். அப்ப இதுல a போட்டோம்னா a ஸ்கொயர் வருமா? a ஸ்கொயர் bc டிவைடட் பை 2. ஓகேவா? ஜாயின் பண்ணி எழுதியாச்சு. a ஸ்கொயர் bc டிவைடட் பை 2. அப்புறம் இதுல என்ன வரும் a போட்டோம்னா இங்க a போட்டோம்னா a b ஸ்கொயர் c டிவைடட் பை 2 a b ஸ்கொயர் c டிவைடட் பை 2 பிளஸ் இதுல a போட்டோம்னா a b c ஸ்கொயர் டிவைடட் பை 2.
ஓகேவா. இப்போ வந்து இதுல 2 எல்லா டேர்ம்லயும் காமனா இருக்கு. சோ அந்த 2 வெளியில எடுத்தாச்சா, இதுல a இருக்கு, b இருக்கு, c இருக்கு. இதுல a இருக்கு, b இருக்கு, c இருக்கு. இதுல a இருக்கு, b இருக்கு, c இருக்கு. சோ abc divided by 2 காமனா வெளியில எடுத்தாச்சு. abc divided by 2. இங்க abc எடுத்துட்டா என்ன இருக்கும், a மட்டும் இருக்கும். இங்க abc எடுத்துட்டா b மட்டும், ஒரு b மட்டும் இருக்கும். இதுல abc எடுத்துட்டா ஒரு c மட்டும் இருக்கும். சோ a plus b plus c. சோ இதுக்கு கேன்சல் ஆயிரும். ஆன்சர் என்னது, abc a plus b plus c தான் RHS. ஓகேவா, அவ்வளவுதான். இப்ப நம்ம வந்து இந்த டேர்ம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து எந்த டேர்ம் கண்டுபிடிக்கணும், இந்த டேர்ம் கண்டுபிடிக்கணும். இதுதான் கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். ஓகேவா, ரொம்ப சிம்பிள் தான் இதுவும். போன சம் மாதிரியே LHS equal to integral of s f vector n cap ds integral s1 integral s2 integral s3 integral s4 integral s5 integral s6. இந்த ஆறு சைடையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறதா இந்த ஆன்சர். ஓகேவா. ஃபர்ஸ்ட் ரெக்டாங்குலர் ஷேப்ல நீங்க வந்து வரைஞ்சுக்கோங்க, டிரா பண்ணிக்கோங்க. சேம் அதே மெத்தட் தான். ஓகேவா. ரெக்டாங்கிள்ல நான் வரைஞ்சிட்டு இங்க இந்த பாயிண்ட்ல இருந்து இங்கிட்டு வர்றது வந்து எக்ஸ், இந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா போறது வந்து ஒய், இங்கிட்டு இருந்து போறது வந்து இஜெட். எக்ஸ்ல வர்றது வந்து நம்ம ஐ வெக்டர்னு வச்சுக்குவோம். ஓகேவா. ஒய்ல போறது வந்து ஜே வெக்டர், இஜெட்னா நம்ம கே வெக்டர்னு வச்சுக்குவோம். ஓகேவா. இப்ப இதுதான் வந்து ஐ வெக்டர். இந்த இருக்கா, இந்த பாயிண்ட் வந்து ஐ வெக்டர். ஓகேவா. அப்படியே இந்த பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு, இந்த இருக்கு. இது வந்து மைனஸ் ஐ வெக்டர். இந்த ரெட் கலர்ல மார்க் பண்ணிருக்கிறது என்னது, மைனஸ் ஐ வெக்டர். ஓகேவா. உங்களுக்கு ஐ வெக்டர் என்ன கொடுத்திருக்காங்க, அங்க x ஈக்குவல் உங்களுக்கு என்ன கொடுத்திருந்தாங்க, x ஈக்குவல் டு 0, x ஈக்குவல் டு a. ஐங்கிறது வந்து இந்த இருக்கு ஐ, மைனஸ்ங்கிறது வந்து 0. ஓகேவா. இது ஐ வெக்டர், இது மைனஸ் ஐ வெக்டர். இது ஜே வெக்டர், இது மைனஸ் ஜே வெக்டர். இது கே வெக்டர், இது மைனஸ் கே வெக்டர். ஓகேவா. அப்ப இந்த டேர்ம் என்னது உங்களுக்கு x ஈக்குவல் டு 0. ஓகேவா, புரிஞ்சிருச்சா. இதுதான் எக்ஸ் பாயிண்ட். சோ இது வந்து x ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்திருக்காங்களா, x ஈக்குவல் டு இந்த டாப். இந்த ரெட் கலர் பாயிண்ட் வந்து x ஈக்குவல் டு 0. ஓகேவா. அதே மாதிரிதான் இங்க இந்த டேர்ம் வந்து ஜே வெக்டர். ஓகேவா. ஒய்ங்க ஜே, இந்த ஜேக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிறது இது வந்து மைனஸ். அப்ப இது y ஈக்குவல் டு 0. இது வந்து z ஈக்குவல் டு 0. ஓகேவா. இது வந்து மைனஸ் கே வெக்டர். அங்கிட்டு இருக்கிறது கே வெக்டர், இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது மைனஸ் கே வெக்டர். புரிஞ்சதா டயக்ராம். நானா தான் இதுல நேம் கொடுத்திருக்கேன், நீங்க என்ன வேணாலும் கொடுத்திருக்கலாம். இதுல நான் இதுல வந்து ஓ கொடுத்திருக்கேன், இதுல ஏ பி சி டி இ எஃப் ஜி நீங்க எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். இங்கிட்டு கூட ஏ பி சி டி உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி கொடுத்துக்கலாம். ஆனா எழுதும் போது மட்டும் கரெக்டா எழுதிடணும். ஓகேவா. ஃபர்ஸ்ட் கேஸ் என் கேப் எஃப் வெக்டர் என் கேப் ஈக்குவேஷன் எஃப் வெக்டர் என் கேப் ஆன் எஸ், அப்புறம் டிஎஸ். இது ஃபைனலா அந்த ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியது. ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து S1க்கு எப்படின்னு பாருங்க. S1 எப்படி இருக்கு, S1 வந்து ஐ வெக்டர்னு வச்சுக்கிறோம். ஓகேவா. ஐ வெக்டர் எது, இந்த இருக்கு ஏ எஃப் ஜி பி, அது ஏவோட ஜாயிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா. ABGF. ஓகேவா. ABGF இது வந்து ஐ வெக்டர். ஓகேவா. ஐ வெக்டர். ஓகேவா. இப்போ வந்து எஃப் வெக்டர் ஈக்குவல் டு உங்களுக்கு சம்ல உள்ளதை எழுதிக்கோங்க. எஃப் வெக்டர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் மைனஸ் ஜெட், எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் ஜெட் ஐ வெக்டர், அதுக்கடுத்து பிளஸ் ஒய் ஸ்கொயர்டு மைனஸ் பிளஸ் ஒய் ஸ்கொயர்டு மைனஸ் ZX J வெக்டர், ZX J வெக்டர் பிளஸ் Z ஸ்கொயர்டு மைனஸ் XY K வெக்டர். இது வந்து சம்ல உள்ளது. ஓகேவா. இப்ப இதுல என்ன கொடுத்திருக்காங்க, ஐ வெக்டர். ஐ வெக்டரை மட்டும் நம்ம இப்ப எழுத போறோம். ஐ வெக்டர்ல என்ன இருக்கு, இந்த இருக்கு. இந்த டேர்ம் மட்டும் எழுதுங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஜெட். ஐ வெக்டர் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏவா இருக்கும் போது, எக்ஸ் ஈக்குவல் டு ஏ உங்களுக்கு அங்கதான் கொடுத்திருக்காங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. அதுக்கடுத்து ஒய் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு பி, Z equal to 0, Z equal to C ன்னு கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. இப்ப x equal to A, ஏனா x இருக்கிற இடத்துல A போடுங்க. A போட்டீங்கன்னா இங்க எழுதணும். A squared minus y minus yz. ஓகேவா. A squared, இந்த A squared, x க்கு பதிலா A போட்டீங்கன்னா A squared minus yz வந்துருமா. அடுத்து ds. ds னா என்னது,
இப்ப நீங்க ஐ வெக்டரை வச்சு சொல்றீங்க ஓகேவா. ஐ வெக்டரை மட்டும் விட்டுட்டு மித்த உள்ள 2 இதை எடுக்கணும். dyயும் dz. ஐ வெக்டர் எதுல இருக்கு, எக்ஸ்ல இருக்கு. அதை விட்டுட்டு dy dz மட்டும் இதுல எழுதுங்க. dy dz ஓகேவா. அப்புறம் இன்டகரல் ஆஃப் 0 to இன்டகரல் போட்டுக்கோங்க. இங்க a ஸ்கொயர் மைனஸ் yz எழுதிட்டு இந்த இருக்குல்ல இந்த டேர்ம் a ஸ்கொயர் yz எழுதிட்டு இந்த டேர்ம் dy dz. y னா எது வரும், b வரும். dz னா என்ன வரும், c வரும். அவ்வளவுதான். இன்டகரல் ஆஃப் 0 to c இன்டகரல் ஆஃப் 0 to b a ஸ்கொயர் மைனஸ் yz dy dz. இது வந்து ஒரு இதை வச்சு கண்டுபிடிக்கணும் நம்ம ஆன்சர் ஓகேவா. செகண்ட் ஒன் S2. S2ங்கிறது என்னது, ஐ வெக்டருக்கு அப்படி ஆப்போசிட். இந்த இருக்கு இது ஐ வெக்டர்னா அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிறது மைனஸ் ஐ வெக்டர் ஓகேவா. இப்ப இதுதான் ஐ வெக்டர். அப்ப மைனஸ் ஐ வெக்டர்னா இங்க பாருங்க, இது இந்த இதுக்கு அப்படி ஆப்போசிட்ல இருக்கிறது இந்த இருக்கு பாருங்க, இந்த ரெட் கலர்ல இருக்கிறதா மைனஸ் ஐ வெக்டர் ஓகேவா. அந்த ரெட் கலர்ல இருக்கிறது மைனஸ் ஐ வெக்டர். இந்த இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது மைனஸ் ஐ வெக்டர். அது என்னது, OEDC ஓகேவா. அங்க எழுதிங்க. அப்ப S2ல OEDC அது வந்து மைனஸ் ஐ வெக்டர். சோ இப்ப மைனஸ் ஐ வெக்டர் போடும்போது இந்த இதுல உள்ள மைனஸ் இங்க போட்டுக்கோங்க. ஐ வெக்டரோடது என்னது, எக்ஸ் ஸ்கொயர். நம்ம சம்ல இருந்து எழுதுவோம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் YZ. இப்ப எக்ஸோட ஸ்பேஸ் இதுல இருந்து A ஓகேவா. அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து 0, x equal to 0. இந்த ரெட் கலர் வந்து x equal to 0. சோ x equal to 0. இப்ப xக்கு பதிலா 0 போடுங்க. இந்த இடத்துல 0 ஆயிடுச்சு. சோ என்ன ஆகும், இந்த மைனஸ் இங்க வெளியே உள்ள மைனஸும் இங்க உள்ள மைனஸும் சேர்ந்து பிளஸ் ஆயிரும். அப்ப பிளஸ் YZ. அடுத்து இப்ப இது என்ன இதுல இருக்கு, எக்ஸ்ல இருக்கு. அப்ப அத எக்ஸ மட்டும் விட்டுட்டு எழுதணும். dy dz ஓகேவா. இப்ப இன்டகரல் ஆஃப் 0 to 0 to இந்த yz அப்படியே எழுதிக்கோங்க. இந்த dy dz எழுதியாச்சு. y னா என்ன வரும், b வரும். dz னா என்ன வரும், c வரும் ஓகேவா. 0 to c 0 to b yz dy by dz. இத வச்சு செகண்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் ஓகேவா. அடுத்து தேர்ட் ஒன் S3. S3 என்னது, S3 னா J வெக்டர். J வெக்டர் எங்க இருக்கு, இந்த இருக்கு J ஸ்பேஸ். அப்ப எது J வெக்டர், இந்த இருக்கு, இதுதான் J வெக்டர். இந்த இது J வெக்டர். B C D G ஓகேவா. B C D G அல்லது GD எப்படினாலும் எழுதிக்கலாம் ஓகேவா. இது J வெக்டர். J வெக்டர் இங்க நம்ம சம்ல என்ன கொடுத்திருக்காங்க உங்களுக்கு, y ஸ்கொயர் மைனஸ் zx. y ஸ்கொயர் மைனஸ் zx போட்டுக்கோங்க ஓகேவா. y is equal to b. இது பாசிட்டிவ்ங்கிறதுனால நம்ம b மட்டும் எழுதிக்கிறோம் சரியா. அதுக்கடுத்து இப்ப yக்கு பதிலா b போடுங்க. b ஸ்கொயர் மைனஸ் zx. y இருக்கிற இடத்துல b அப்ளை பண்ணுங்க. b ஸ்கொயர் மைனஸ் zx வந்துரும். இப்ப என்ன பண்ண போறோம், y டேர்மை விட்டுட்டு எழுதணும். dx dz. y மட்டும் விட்டுறணும். dx dz. இப்ப இந்த ரெண்டு டேர்மையும் கம்பைன் பண்ணி எழுதிடுவோம். இன்டகரல் ஆஃப் இந்த b ஸ்கொயர் மைனஸ் 2zx. அதுக்கடுத்து dx dz. x வந்தா என்ன வரும், a வரும். a வந்து இங்கதான் போடணும் ஓகேவா. இது ரெண்டும் தான் நம்ம கம்பேர் பண்ணுவோம். அதுக்கடுத்து செகண்ட் தான் இது ஓகேவா. x வரும்போது இங்க a போடுவோம். dzங்கும் போது c. ஏன்னா இங்கதான் கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு. x னா a, z னா c, y னா b ஓகேவா. சோ இங்க x னா என்ன போடுவோம், a போடுவோம். z னா c போடுவோம் ஓகேவா. அவ்வளவுதான். இது வந்து தேர்ட் ஒன். ஃபோர்த் ஒன் எப்படி கண்டுபிடிக்க போறோம், J போட்டிருக்காங்க. அப்புறம் மைனஸ் J அப்படியே ஆப்போசிட்ல உள்ளது. மைனஸ் Jனா இந்த இருக்கு. அந்த உங்களுக்கு ப்ளூ கலர்ல நான் லைன் போட்டு காமிச்சிருக்கிறது தான் வந்து அப்படியே ஆப்போசிட்ல உள்ளது மைனஸ் J. இந்த இருக்கு இந்த ஸ்பேஸ் ஓகேவா. அப்ப என்ன வருது, OAFE ஓகேவா. OAFE. சோ இங்க எழுதிடலாமா நம்ம, OAFE மைனஸ் J. மைனஸ்ங்கும் போது இந்த இடத்துல என்ன வரும், மைனஸ். இந்த J அப்படியே வரும். y ஸ்கொயர் மைனஸ் zx. J டேர்ம் என்னது, y is equal to 0 உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. y is equal to 0. அப்படியே ஆப்போசிட் டேர்ம் என்னது, y is equal to 0. அப்போ y வந்து இங்க 0ன்னு போடும்போது என்ன ஆகும், இந்த டேர்ம் 0 ஆயிரும். அப்ப மைனஸ் இந்த மைனஸ் சேர்ந்து பிளஸ் ஆயிரும். அப்ப என்ன இருக்கும், zx மட்டும் இருக்கும் ஓகேவா. இப்போ y டேர்ம்ங்கறனால நம்ம y டேர்மை மட்டும் விட்டுட்டு dx dz போடணும். அப்புறம் வழக்கம் போல இன்டகிரல் போட்டு இந்த zx அங்க எழுதுங்க, dx dz அங்க எழுதுங்க. x போட்டிருக்கனால இங்க a வரும், இங்க z போட்டிருக்கனால இங்க c வரும் ஓகேவா. அவ்வளவுதான். அடுத்து s⁵ k வெக்டர். k வெக்டர் எங்க இருக்கு, இந்த இருக்கு. இதான் k வெக்டர். k வெக்டரோட இடம் வந்து இந்த இருக்கு பாருங்க. இதான் k வெக்டர். இந்த டேர்ம் வந்து k வெக்டர்.
GDEF. ஓகேவா? அப்ப GDEF அதான் K வெக்டர். K வெக்டர் என்ன கொடுத்திருக்காங்க உங்களுக்கு சம்ல இந்த இருக்கு z ஸ்கொயர்ட் மைனஸ் xy. சோ இங்க என்ன எழுதிரலாம் நீங்க z ஸ்கொயர்ட் மைனஸ் xy ன்னு எழுதிரலாம். சோ z ஈக்குவல் டு நம்ம என்ன போடுவோம் c கொடுத்திருக்காங்க ஆல்ரெடி. z இருக்கிற இடத்துல c போட போறோம். அப்ப c ஸ்கொயர் மைனஸ் xy ன்னு வந்துரும். ஓகேவா? இப்ப என்ன போடணும் இந்த z மட்டும் விட்டுட்டு நம்ம dx dy போடணும் இந்த இடத்துல. அதே மாதிரி இன்டகிரேஷன் போட்டு இந்த டேர்ம் இங்க எழுதுவோம் c ஸ்கொயர் xy. இந்த டேர்ம் வந்து இங்க எழுதுவோம் dx dy. இங்க x போட்டுக்கனால இங்க இந்த ஃபர்ஸ்ட் இது a, dy கடைசி இருக்கனால இந்த ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து b. ஓகேவா? அந்த லாஸ்ட்ல உள்ளது வந்து b. ஓகேவா? இன்டகிரல் ஆஃப் 0 to b இன்டகிரல் ஆஃப் 0 to a c ஸ்கொயர் மைனஸ் xy dx dy தான் 5th one. அடுத்து 6th one எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படியே k க்கு ஆப்போசிட். அப்படியே k க்கு ஆப்போசிட்ங்கிறது என்னது? இங்க இருந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறது இந்த ஆரஞ்சு கலர் டேர்ம். சோ a b c o. ஓகேவா? a b c o அல்லது oa அல்லது OACB எதுனாலும் எழுதிக்கலாம். AC என்னனாலும் எழுதிக்கலாம். OABC ன்னு எழுதலாம் அல்லது CB உங்களுக்கு எப்படி வாக்கோ அப்படி எழுதிக்கலாம். OACB. ஓகேவா? இப்ப மைனஸ் K வெக்டர் இதுல வந்து மைனஸ் இருக்கனால இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கணும். K வெக்டர் நம்மளுக்கு சம்ல கொடுத்திருக்கிறது அப்படியே எழுதிக்கோங்க. இது வந்து z equal to 0 மைனஸ் K வெக்டர். சோ உங்களுக்கு z equal to 0 ன்னு கொடுத்திருக்காங்க. z க்கு பதிலா இங்க 0 போட்டா என்ன ஆகும்? இங்க மைனஸ் உள்ள மைனஸ் சேர்ந்து பிளஸ் I xy ஆயிரும். ஓகேவா? இங்க z வெக்டர்ங்கறனால நம்ம z மட்டும் விட்டுட்டு dx dy எழுதுவோம். அதே மாதிரி இன்டகிரேஷன் போட்டு இந்த xy எடுத்து உள்ள எழுதிருங்க. dx dy அங்க எழுதிருங்க. இங்க x க்கு இருக்கிற இடத்துல என்ன போடுவோம்? a, y இருக்கிற இடத்துல என்ன போடுவோம்? b. ஓகேவா? அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இன்டகிரல் ஆஃப் 0 to b இன்டகிரல் ஆஃப் 0 to a xy dx dy. இப்ப இந்த 6 இதையும் நம்ம சால்வ் பண்ணி ஆட் பண்ணோம். இதோட ஆன்சர்லாம் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து LHS. ஓகேவா? ஒன்னொன்னா சால்வ் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் ஒன் S1 S2. ஃபர்ஸ்ட் S1 இங்க கண்டுபிடிச்சிருக்கோமா? அந்த S1 எழுதிக்கிறேன். இன்டகிரல் ஆஃப் 0 to c இன்டகிரல் ஆஃப் 0 to b a ஸ்கொயர் மைனஸ் yz dy dz. அதுக்கடுத்து பிளஸ் எதை ஆட் பண்ண போறோம்? இது இன்டகிரல் ஆஃப் 0 to c இன்டகிரல் ஆஃப் 0 to b yz dy dz அல்லது தனித்தனியா கூட பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அதுக்கடுத்து செகண்ட் S2 S3 S4 ன்னு லைனா நீங்க வந்து 6 ஸ்டெப்பா பண்ணி 6ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரெண்டா ஜாயின் பண்ணி பண்ண போறேன். ஓகேவா? எல்லாமே ஈஸி தான், எப்படினாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப இன்டகிரல் ஆஃப் இந்த ஒரு டேர்ம் இந்த டேர்மையும் இந்த டேர்மையும் இப்ப இன்டகிரேட் பண்ண போறோம். இன்டகிரல் ஆஃப் 0 to c போட்டுக்கோங்க. இப்ப இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்? dy வச்சு இன்டகிரேட் பண்ணும்போது என்ன வரும்? y ஆட் ஆயிடும். a ஸ்கொயர்ட் y மைனஸ் இதை இன்டகிரேட் பண்ணும்போது என்ன வரும்? y ஸ்கொயர்ட் y ஆல்ரெடி ஒரு y இருக்கு. சோ என்ன ஆகும்? y ஸ்கொயர்ட் டிவைடட் பை 2 இந்த z அப்படியே வரும். 0 to b வந்துரும். இந்த dz அப்படியே வந்துரும். ஓகேவா? பிளஸ் அதுக்கடுத்து இந்த டேர்ம் செகண்ட் டேர்முக்கு நான் வந்துட்டேன். இன்டகிரேஷன் இப்ப இதையும் இன்டகிரேட் வச்சு பண்ண போறோம். இன்டகிரேஷன் ஆஃப் 0 to c அப்படியே வச்சுக்கோங்க. y வச்சு இன்டகிரேட் பண்ணும்போது என்ன வரும்? y ஸ்கொயர் டிவைடட் பை 2 z 0 to b இந்த லிமிட்டை போட்டுருங்க. 0 to b இந்த dz எழுதியாச்சு. ஓகேவா? இப்ப இன்டகிரேஷன் ஆஃப் 0 to c அப்படியே போட்டுருங்க. இப்ப b எதுல போடணும்? நம்மளுக்கு இன்டகிரேட் பண்ணா அந்த y க்கு பதிலா b அப்ளை பண்ண போறோம். இந்த y இருக்கிற இடத்துல எல்லாம் b போட போறோம். அப்ப a ஸ்கொயர்டு y இருக்கிற இடத்துல b போட்டுருங்க. a ஸ்கொயர் b மைனஸ் இங்க y க்கு பதிலா b போடணும். b ஸ்கொயர் டிவைடட் பை 2 z. இது அப்பர் லிமிட் அப்ளை பண்ணியாச்சு. லோயர் லிமிட் 0 தான். சோ இங்க 0 போட்டாலும் இங்க 0 போட்டாலும் டேர்மே 0 ஆயிரும். அதனால நான் போடாம அப்படியே விட்டுட்டேன். ஓகேவா? dz பிளஸ் அப்புறம் அதே இன்டகிரேஷன் ஆஃப் 0 to c இந்த டேர்ம்ல பாருங்க b y க்கு பதிலா b அப்ளை பண்ணுங்க. b ஸ்கொயர் டிவைடட் பை 2 z. இதுலயும் அதே மாதிரி தான் 0 இங்க போட்டா அந்த ஹோல் டேர்மும் 0 ஆயிரும். அதனால நான் போடல. ஓகேவா? இதே dz அப்படியே வந்துரும். அடுத்து பாருங்க. இப்ப அடுத்து இந்த இதையும் வச்சு நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம். இப்ப அதே a ஸ்கொயர் b இங்க என்ன வரும்? ஆட் ஆயிடும். z ஆட் ஆயிடும். இங்க b ஸ்கொயர் டிவைடட் பை 2 இங்க z வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஆல்ரெடி ஒரு z இருக்கு. சோ என்ன ஆகும்? z ஸ்கொயர் டிவைடட் பை 2 ன்னு வரும். ஓகேவா? a ஸ்கொயர் b z ன்னு வந்துரும். மைனஸ் b ஸ்கொயர் டிவைடட் பை 2 வரும். இதை வந்து டிஃபரன்ஷியேட் இன்டகிரேட் பண்ணும்போது z ஸ்கொயர் டிவைடட் பை 2 ன்னு வந்துரும். ஓகேவா? லிமிட் என்னது? 0 to c. லிமிட் என்னது? 0 to c. பிளஸ் இங்க பாருங்க அதே மாதிரி இங்க z இந்த b ஸ்கொயர் 2 அப்படியே வரும். இங்க z டிஃபரன்ஷியேட் வச்சு z வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும்? z ஸ்கொயர் டிவைடட் பை 2 ன்னு வந்துரும். இது என்னது? 0 to c. ஓகேவா? லிமிட் 0 to c. அவ்வளவுதான். இப்ப பாருங்க c வந்து z இருக்கிறதுலாம் நம்ம c போட போறோம். a ஸ்கொயர் b இந்த z க்கு பதிலா c போட்டுருவோம். a ஸ்கொயர் b c மைனஸ்
இந்த b ஸ்கொயர் டிவைடட் பை 2 அப்படியே இருக்கு. இங்க c போட்டோம்னா என்ன ஆகும், c ஸ்கொயர் ஆயிரும். அப்ப b ஸ்கொயர் c ஸ்கொயர் டிவைடட் பை 2 into 2 னா 4. ஓகேவா, 2 into 2 னா 4, b ஸ்கொயர் c ஸ்கொயர் டிவைடட் பை 4 வந்துரும். அப்புறம் பிளஸ் இங்க என்ன வரும், இங்க c அப்ளை பண்ண போறோம். b ஸ்கொயர் டிவைடட் பை 2 இருக்கு, இங்க c அப்ளை பண்ணா c ஸ்கொயர் டிவைடட் பை 2 னு வரும். 2 into 2 னா 4, அப்ப b ஸ்கொயர் c ஸ்கொயர் டிவைடட் பை 4. சோ இங்க பிளஸ் b ஸ்கொயர் c ஸ்கொயர் இருக்கும், மைனஸ் b ஸ்கொயர் c ஸ்கொயர் இருக்கும், கேன்சல் ஆயிட்டு உங்களுக்கு என்ன கிடைக்கும், a ஸ்கொயர் bc, இந்த 1 தான் கிடைக்கும். ஓகேவா, இதுதான் ஆன்சர். இது வந்து S1 S2 ஓட ஆன்சர், ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதி இருக்கிறது. அடுத்து S3 யையும் S4 யையும் நான் அடுத்து பார்க்க போறேன். ஓகேவா, S3 என்னது இந்த கொடுத்திருக்காங்க S3, இது அப்படியே எழுதுங்க. S4 என்னது இந்த நம்ம கண்டுபிடிச்சிருக்கட்டும், ரெண்டையும் எழுதியாச்சு. integral of 0 to c integral of 0 to a b squared minus zx dx dz plus integral of 0 to c integral of 0 to a zx dx dz. ஓகேவா, இப்ப பாருங்க, இப்ப இந்த டேர்ம் இந்த டேர்மையும் வச்சு என்ன பண்ண போறோம், இன்டகிரேட் பண்ண போறோம். integral of 0 to c அப்படியே போட்டுக்கோங்க. சோ இந்த dx இத வச்சு இன்டகிரேட் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த xங்கிறது உள்ள ஜாயிண்ட் ஆயிடும். b ஸ்கொயர் x மைனஸ் z, இந்த x உள்ள இன்டகிரேட் பண்ணும்போது ஆல்ரெடி ஒரு x இருக்கு. சோ அது எப்படி ஆகும், x ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஆகும். ஓகேவா, 0 to லிமிட் என்னது 0 to a, இந்த பேலன்ஸ் உள்ளது அது அப்படியே வரும் dz பிளஸ் இப்ப இந்த டேர்முக்கு வந்துட்டேன். ஓகேவா, இதையும் இன்டகிரேட் பண்ண போறோம். சோ என்ன ஆகும், இன்டகிரேஷன் ஆஃப் 0 to c, இதை அப்படியே எழுதிக்கோங்க. இப்ப இது x வச்சு உள்ள இன்டகிரேட் பண்ணும்போது இந்த z அப்படியே வரும். xங்கிறது எப்படி ஆகும், x ஸ்கொயர் டிவைடட் பை 2 வரும். ஓகேவா, லிமிட் என்னது 0 to a, அப்புறம் dz. இப்ப என்ன பண்ண போறோம், x இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம a ன்னு அப்ளை பண்ண போறோம். அதே இன்டகிரேஷன் ஆஃப் 0 to c வரும். x க்கு பதிலா நம்ம என்ன போட போறோம், a போட போறோம். b ஸ்கொயர் a மைனஸ் z, இந்த x இருக்கிற இடத்துல a ஸ்கொயர் டிவைடட் பை 2. ஓகேவா, அப்புறம் அந்த dz அப்படியே எழுதுங்க. பிளஸ் இன்டகிரேஷன் ஆஃப் 0 to c, இப்ப இங்க x இருக்கிறதுல என்ன எழுதணும், a எழுதணும். z a ஸ்கொயர் டிவைடட் பை 2, அதே dz. அதுக்கடுத்து இந்த ரெண்டையும் வச்சு இன்டகிரேட் பண்ண போறோம். இன்டகிரேட் பண்ணும்போது z வச்சு உள்ள இன்டகிரேட் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு z ஆட் ஆயிடும். அப்ப b ஸ்கொயர் a அப்படியே வரும், ஒரு z ஆட் ஆயிடும் மைனஸ். அதுக்கடுத்து z வச்சு இன்டகிரேட் பண்ணும்போது ஆல்ரெடி ஒரு z இருக்கு. சோ அது எப்படி ஆகும், z ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஆகும். இந்த a ஸ்கொயர் டிவைடட் பை 2 அப்படியே வந்துரும். அப்புறம் லிமிட் என்னது 0 to c. ஓகேவா, லிமிட் 0 to c. அதுக்கடுத்து பிளஸ் இது அடுத்து இந்த டேர்முக்கு வந்துட்டோம். ஓகேவா, இப்ப இது ரெண்டையும் இன்டகிரேட் பண்ண போறோம். அப்ப z வச்சு இன்டகிரேட் பண்ணும்போது ஆல்ரெடி ஒரு z இருக்கு. சோ அது என்ன ஆகும், z ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஆயிரும், a ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஆயிரும். அப்புறம் லிமிட் என்னது 0 to c. இந்த இதை அப்படியே எழுதிடுவோம், a ஸ்கொயர் டிவைடட் பை 2, லிமிட் வந்து 0 to c. ஓகேவா, இப்ப பாருங்க, c எதுக்கு பதிலா c போட போறோம், நம்ம z க்கு பதிலா c போட போறோம். z இருக்க இடத்துல c போடுங்க. a b ஸ்கொயர் c. ஓகேவா, a b ஸ்கொயர் c, a b ஸ்கொயர் z க்கு பதிலா c போட்டுருவோம். ஓகேவா, அப்ப என்ன எழுதுவோம், a b ஸ்கொயர் c ன்னு எழுதிடுவோம் மைனஸ் z இருக்க இடத்துல என்ன போட போறோம், c போட போறோம். இங்க c ஸ்கொயர் வந்துரும், c ஸ்கொயர் a ஸ்கொயர் டிவைடட் பை 4. ஓகேவா, எல்லாரும் a ஸ்கொயர் c ஸ்கொயர் டிவைடட் பை 4 பிளஸ் இங்கேயும் அதே மாதிரி தான். இங்க c போட்டோம்னா z இருக்க இடத்துல c போட்டோம்னா என்ன வரும், c ஸ்கொயர் a ஸ்கொயர் டிவைடட் பை 4. 2 into 2 னா 4, a ஸ்கொயர் c ஸ்கொயர் அல்லது c ஸ்கொயர் a ஸ்கொயர் டிவைடட் பை 4. இந்த மைனஸும் இந்த பிளஸும் சேர்ந்து கேன்சல் ஆயிரும். அப்புறம் a b ஸ்கொயர் c, இதுதான் ஆன்சர், S3 S4 க்கான ஆன்சர். ஓகேவா, அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், S5 S6, இந்த ரெண்டையும் கண்டுபிடிக்க போறோம். தேர்ட் ஒன், இது S5, இது S5, இது S6. ஓகேவா, இப்ப இந்த டேர்மையும் இதையும் வச்சு இன்டகிரேட் பண்ண போறோம். இன்டகிரல் ஆஃப் 0 to b, இப்ப dx வச்சு இன்டகிரேட் பண்ணும்போது ஒரு x ஆட் ஆயிடும். c ஸ்கொயர் x மைனஸ் ஆல்ரெடி ஒரு x இருக்கு, அது எப்படி மாறும், x ஸ்கொயர் டிவைடட் பை 2 மாறும். இந்த y அப்படியே வச்சுக்கோங்க, 0 to a அப்படியே போடுங்க. 0 to a, இந்த dy அப்படியே எழுதிடலாம். பிளஸ் இந்த டேர்ம் வாங்க, இதுல இதையும் வச்சு இன்டகிரேட் பண்ண போறோம். அப்ப எப்படி ஒரு இன்டகிரல் ஆஃப் 0 to b அப்படியே எழுதிக்கோங்க. இதுல x வச்சு இன்டகிரேட் பண்ணும்போது என்ன ஆகும், x ஸ்கொயர் டிவைடட் பை 2 வரும். இந்த y அப்படியே வரும், லிமிட் என்னது 0 to a, இந்த dy அப்படியே எழுதிக்கோங்க. ஓகேவா, அடுத்து இப்ப a எதுக்கு பதிலா போடணும், நம்ம x க்கு பதிலா a போட போறோம். இந்த இன்டகிரேஷன் ஆஃப் 0 to b அப்படியே வரும், x க்கு பதிலா a போடுங்க. அப்ப a c ஸ்கொயர் வந்துருமா, அல்லது c ஸ்கொயர் a எப்படியாவது எழுதிக்கோங்க மைனஸ். இப்ப இதுக்கு என்ன போட போறோம், x ஸ்கொயர் இருக்கிற இடத்துல a போட போறோம். அப்ப a ஸ்கொயர் டிவைடட் பை 2 y ன்னு வந்துரும். இந்த dy அப்படியே எழுதிக்கோங்க. பிளஸ் இன்டகிரேஷன் ஆஃப் 0 to b, இப்ப a எதுல போட போறோம், x க்கு பதிலா a போட போறோம். அப்ப a ஸ்கொயர் டிவைடட் பை 2 y ன்னு வந்துரும், dy. அவ்வளவுதான். ஓகேவா, அடுத்து இந்த ரெண்டையும் வச்சு இன்டகிரேட் பண்ண போறோம். அப்ப என்ன ஆகும், c ஸ்கொயர் a, இந்த yங்கிறது இதோட ஆட் ஆயிடும். c ஸ்கொயர் ay மைனஸ் a ஸ்கொயர் 2 அப்படியே வரும். இந்த y ஆல்ரெடி ஒரு y இருக்கு. சோ என்ன ஆகும், y ஸ்கொயர் டிவைடட் பை 2 ன்னு வந்துரும்.
லிமிட் என்னது 0 to b பிளஸ் இது ரெண்டையும் வச்சு இன்டகிரேட் பண்ணும்போது என்ன ஆகும், இது a ஸ்கொயர் டிவைடட் பை 2, இது என்ன ஆகும் yங்கிறது y ஸ்கொயர் டிவைடட் பை 2 நாம ஆயிரும். இப்ப லிமிட் என்னது 0 to b. ஓகேவா? இப்ப வந்து இந்த b அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், b எதுக்கு பதிலா நம்ம அப்ளை பண்ண போறோம், y க்கு பதிலா b அப்ளை பண்ண போறோம். சோ a b c ஸ்கொயர் வருமா, a b c ஸ்கொயர். இதுல வந்து y க்கு பதிலா போட்டோம்னா b ஸ்கொயர், a ஸ்கொயர் b ஸ்கொயர் டிவைடட் பை 4 வருமா, 2 into 2 னா 4, a ஸ்கொயர் b ஸ்கொயர் டிவைடட் பை 4. இந்த மைனஸ் சிம்பிள் அப்படியே போட்டுக்கோங்க. ஓகேவா? அடுத்து இந்த பிளஸ் போட்டுட்டு இது a ஸ்கொயர், இதுல b அப்ளை பண்ணோம்னா b ஸ்கொயர் டிவைடட் பை 4. ஓகேவா? a ஸ்கொயர் b ஸ்கொயர் டிவைடட் பை 4. அப்ப இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். a b c ஸ்கொயர். எல்லாத்துலயும் நான் லோயர் லிமிட் சொல்லல, லோயர் லிமிட் 0வா இருக்கிறதுனால ஒரு ப்ராப்ளம் இல்ல, -0 தான் வரும். ஓகேவா? இப்ப ஆன்சர் என்னது, இதுல a b c ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிச்ச அந்த ஃபர்ஸ்ட் s1 பிளஸ் s2, இது வந்து s3 பிளஸ் s4, இது வந்து s5 பிளஸ் s6. இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் கிடைச்ச ஆன்சர் a ஸ்கொயர் bc பிளஸ் செகண்ட் உள்ளது a b ஸ்கொயர் c, தேர்ட் உள்ளது a b c ஸ்கொயர். ஓகேவா? இப்ப இதுல a b c காமனா இருக்கா, சோ வெளியில எடுத்துட்டா என்ன வரும், இதுல a b c வெளியில எடுத்துட்டா இங்க ஒரு a டேர்ம் மட்டும் இருக்கு, a இந்த பிளஸ் சிம்பிளை போட்டுக்கோங்க. இதுல a b c எடுத்துட்டா என்ன டேர்ம் இருக்கு, b டேர்ம் மட்டும் இருக்கு பிளஸ். இதுல a b c எடுத்துட்டா என்ன டேர்ம் இருக்கு, c டேர்ம் இருக்கு. சோ a b c a பிளஸ் b பிளஸ் c. அப்ப LHS equal to RHS. ஓகேவா? RHS ABC a பிளஸ் bc. ஓகேவா? இங்க என்ன கொடுத்திருக்காங்க, அதே தான் ஆன்சர். அவ்வளவுதான், சிம்பிள். இதுல நம்ம மெயினா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இங்க வந்து டிஃபரன்சியேட் பண்ணுவோம் டோ பைங்கிறத. ஓகேவா? இங்க வந்து இன்டகிரேட் பண்ணுவோம் இந்த இடத்துல எல்லாம். ஓகேவா? அவ்வளவுதான். இன்டகிரேஷன் டிஃபரன்சியேஷன் ஃபார்முலா தெரிஞ்சிட்டாலே நீங்க இந்த சம்மை ஈஸியா பண்ணிடலாம். அவ்வளவுதான். இந்த மாதிரி டேபிள் போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.